நாரதருக்கு ஏற்பட்ட சந்தேகம். அதற்கு திருமால் என்ன பதில் சொன்னார் பாப்போமா? ஒரு குட்டி கதை. ஒரு முறை நாரதருக்கு ஸ்ரீஹரியின் தலை சிறந்த பக்தன் யார் அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. நேரடியா வைகுண்டம் போனாரு. நேரடியா திருமால்கிட்டயே கேட்டுட்டாரு. அதற்கு திருமால் பூமியில் உள்ள ஒரு ஏழை விவசாயியை சுட்டி காட்டி அவன் தான் தலை சிறந்த பக்தன் சொன்னார். இதை கேட்ட நாரதருக்கு குழப்பம். உடனடியாக பூமிக்கு வந்து அந்த விவசாயியை கண்காணித்தார். அந்த விவசாயி என்ன பண்ணார் தெரியுமா? காலையில என்ன சொன்ன ஒரு முறை நாராயணா அப்படின்னு சொல்லி அவர் வேலையை பார்த்தார். அத மாதிரி இரவு தூங்கும் போதும் நாராயணா என்று நன்றி கூறி அவர் ஒரு வேலையை முடிச்சார். இதை கேட்ட நாரதர் நேரடியாக வைகுண்டம் வந்து திருமாலிடம், ஐயனே, சதா சர்வகாலமும் நான் உங்களுடைய நாமத்தை தானே சொல்றேன். ஆனா அந்த விவசாயி ஒரு நாளைக்கு இருமுறைதானே உங்க நாமத்தை சொல்றார். அவர் எப்படி தலை சிறந்த பக்தனா இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டார். அதற்கு ஸ்ரீஹரி, அதற்கான பதிலை பின்னாடி அழகி சொல்றேன் உனக்கு. அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீஹரி ஒரு கிண்ணம் எண்ணெயை ததும்ப கொடுத்து நீ பூமியை சுத்தி வரணும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், எண்ணெய் சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நாரதரும் அவருக்கு ஆணைப்படியே எண்ணெய் சிந்தாம பூமியை சுத்திட்டு வந்தாரு. சுற்றி வந்த நாரதரிடம் இப்ப ஸ்ரீஹரி கேக்குறாரு, பூமியை சுத்தி வந்தியே, நீ எத்தனை முறை என்னுடைய நாமத்தை சொன்ன? நாரதர், என்னுடைய கவனம் ஃபுல்லா என்ன பாத்திரத்துல இருந்ததுனால ஒரு முறை கூட உங்க நாமத்தை உச்சரிக்கல அப்படின்னு சொல்றார். ஸ்ரீஹரி அதை கேட்டு சிரித்தபடியே, ஒரு எண்ணெய் கிண்ணத்தின் பாரத்தை சுமந்தபடி செல்லக்கூடிய உனக்கு ஒரு முறை கூட உச்சரிக்க முடியல. ஆனா பெரிய குடும்ப பாரத்தை சுமந்து செல்லக்கூடிய அந்த விவசாயி ஒரு நாளைக்கு முறை என் நாமத்தை உச்சரிக்கிறார். அப்ப அவன் தான் தலை சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்றார். ஆமாங்க, நாளெல்லாம் பூஜை புனஸ்காரம் செய்வதோ நாமத்தை சொல்வதோ உண்மையான பக்தி இல்லை. நம்முடைய அன்றாட கடமைகளை செய்யும் போது இறைவனின் நாமத்தை நாம் உச்சரிக்கிறோமே, அதுதான் தலை சிறந்த பக்தி.